கலை சித்தா அண்ட் ஹெர்பல் யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல சர்க்கரை நோய்க்கு சாப்பிடக்கூடிய 10 சிறந்த மூலிகைகள் பத்தி பார்க்க போறோம். முதலாவது ஆவாரை. ஆவாரையின் இலை, பூ, காய், பட்டை, வேர் என்னும் 5 உறுப்புகளும் சர்க்கரை நோய்களுக்கு பயன்படும். குறிப்பாக ஆவாரம் பூவை குடிநீர் அல்லது சமைத்து சாப்பிட சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். சர்க்கரை நோயில் ஏற்படும் நாவறட்சி, அதீத தாகம் குறையும். ஆண்குறியில் ஏற்படும் எரிச்சலையும் குறைக்கும். இரண்டாவது நாவல். நாவல் மரப்பட்டை மற்றும் நாவல் பழத்தின் கொட்டை இரண்டும் நீரிழிவுக்கு சிறந்தது. நாவல் பட்டையை குடிநீர் செய்து குடித்து வரலாம். நாவல் கொட்டையை பொடி செய்து காலை மாலை 1 தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வர இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையும். நாவல் கொட்டையை குடிக்கும் நீரில் போட்டு ஊற வைத்து அந்த நீரை குடித்து வரலாம். மூன்றாவது சிறுகுறிஞ்சான். சிறுகுறிஞ்சான் இலையை நன்றாக மென்று விழுங்கிய பிறகு நாவினுடைய சுவை மங்கும். சர்க்கரை போன்ற இனிப்பு சுவைகளும் கைப்பு சுவைகளும் தெரியாது. இத்தகைய அற்புத மூலிகையான சிறுகுறிஞ்சான் இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து காலை மாலை 3 முதல் 5 கிராம் என எடுத்துக்கொண்டு வர சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். இந்த இலையை குடிநீர் செய்து சுரம், இருமல், நீரிழிவு என்னும் சர்க்கரை நோய்க்கு கொடுக்கலாம். நான்காவது கடலழிஞ்சில். இதன் பட்டை 5 முதல் 8 கிராம் எடுத்து ஒன்றிரண்டாக இடித்து குடிநீர் செய்து குடிக்க நீரிழிவு நோயும் நீர்வேட்கையும் நீங்கும். இது நீரிழிவு நோயினை போக்கும் குடிநீர் வகைகளில் சேரும் முக்கிய பொருளாகும். ஐந்தாவது சீந்தில். சீந்தில் என்னும் காயக்கற்ப மூலிகை மதுமேகம் என்னும் நீரிழிவு நோயில் உண்டாகும் நீர்வேட்கையை தணிக்கும். இது நாட்பட்ட சிறுநீரக நோய்களுக்கும் சிறந்தது. சீந்தில் கொடியை எடுத்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்துக்கொண்டு வேலைக்கு 3 கிராம் வீதம் எடுத்துக்கொள்ளலாம். இது சிறுநீரில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைத்து அதிகமாக போகும் சிறுநீரை கட்டுப்படுத்துகின்றது. ஆறாவது வெந்தயம். வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து சாப்பிட்டு வர நீரிழிவில் ஏற்படும் மலக்கட்டு, உடல் அசதி போன்றவை குணமாகும். உடல் வெப்பமும் தணியும். வெந்தயத்தில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் உடல் எடை குறைவதையும் தடுக்கும். ஏழாவது வில்வம். வில்வம் இலையை 5 அல்லது 6 இலைகளை எடுத்து 200 ml நீரில் போட்டு கொதிக்க வைத்து 50 ml ஆனதும் வடிகட்டி குடிக்கலாம். இதை தினமும் 3 முறை பருக சர்க்கரை நோயின் தாக்கம் குறைவதோடு தோல் நோய்களும் சரியாகும். எட்டாவது நிலவேம்பு. நிலவேம்பு குடிநீர் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இதை குடிநீர் செய்து குடித்து வர சுரநோய்கள் சரியாகும். இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவும் நன்றாக குறையும். 9வது நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி பூ 10 எடுத்து 1 டம்ளர் நீரில் போட்டு கொதிக்க வைத்து அரை டம்ளர் ஆனதும் வடிகட்டி தினமும் காலை மாலை என 2 வேளை குடித்து வர நீரிழிவு என்னும் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். இதனுடன் கருஞ்சீரகமும் சேர்த்து கொள்ளலாம். 10வது பாகல். பாகல் இலை, காய், விதைகளில் தாவர இன்சுலின் என்ற புரதச்சத்து உள்ளது. இது இன்சுலின் போல் செயல்படுவதாகவும் இது கணையத்தில் செயல்பட்டு பீட்டா செல்களை உயிர்ப்பிப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைத்து சர்க்கரை நோயினால் ஏற்படும் விழித்திரை நோயையும் நரம்பு பாதிப்பையும் தடுக்கிறது. தேங்க்யூ.